கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். 2021 வருஷத்திலும் இந்த ஜூன் மாதம் இந்த 6ஆம் நாளிலும் ஆமென், இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்பா இயேசுவை நாம் ஆராதிக்கும்படி ஆண்டவர் இயேசப்பா நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டமாக முன்பதாய் வந்து ஆமென் ஜெபித்து நாம் இந்த பரிசுத்த ஆராதனை நாம் ஆரம்பிக்கலாம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல அன்பு தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் இயேசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நல்ல ஜீவனை, சுகத்தை, பலத்தை, பாதுகாப்பை, ஆரோக்கியத்தை இயேசப்பா நீங்க கொடுக்குறீங்க. அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த யூடியூப் வாயிலாக ஆண்டவரே இந்த திருச்சபை பிள்ளைகளோடு கூட நாங்கள் ஒருமனப்பட்டு உங்களை ஆராதிக்கும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபை நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஒருமனப்படுத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். அவரவர் தங்கள் தங்கள் வீடுகளிலே காணப்பட்டாலும் ஆவியானவர் ஒருவராய் இருக்கிறபடியால் பரிசுத்த தேவன் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி அப்பா ஊழியக்காரர்களாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படி உம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை பாடி துதித்து உம்மை ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரரை மறைத்து நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் ஆமென் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, வாழ்வதரும் வசனங்கள் உம்மிடத்தில் அளவோ உண்டு. ஆமாண்டவரே, வசனத்தின் மூலமாய் எங்களை ஆற்றும்படி, தேற்றும்படி, எங்களை பலப்படுத்தும்படி, எங்களை தைரியப்படுத்தும்படி, எங்கள் விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ஆரம்ப ஜெபம் முதல் ஆண்டவரே முடிவு வரையிலும் பரிசுத்த தேவன் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய மகிமையை, வல்லமையை, அபிஷேகத்தை நாங்கள் உணரும்படி செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடும் ஆமாண்டவரே இயேசப்பா உங்களை நாங்கள் துதிக்க எங்கள் எல்லாருக்கும் ஒரு மனதை தாங்க இயேசப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க இயேசப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆமென், இந்த 2021 வருஷம் ஆமென், இந்த ஜூன் மாதம் இந்த 6ஆம் நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையிலே ஆமென் நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய தகப்பன் அப்பா இயேசுவை நாம் ஆராதித்து மகிழும்படியாக கர்த்தருடைய பாதத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொரோனா காலத்திலே நாம் சபையிலே வந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியாத பல சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆகவே நாம் கர்த்தரை நாம் சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. ஆனாலும் கூட இந்த நாட்களிலே ஆமென், இந்த வலைதளங்கள் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக ஆமென் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அப்பா இயேசுவை ஆமென் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படி ஆண்டவர் இயேசப்பா நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. சந்தோஷமாக கைகளை தட்டி கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.
கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடுப்புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடுப்புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோனான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோனான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம்மாவும் சொன்னால் போதும், பேரல் வாடுதையா. உம்மாவும் சொன்னால் போதும், பேரல் வாடுதையா. முப்பேரல் கைகள் நீட்டினால் நோய்கள் மறையுதையா. முப்பேரல் கைகள் நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்துகிறே. வனாந்திர பாதையிலே ஜனங்களை நடத்துகிறே. கற்பாறை கண்மலையை நீரூற்றை மாற்றினீரே. கற்பாறை கண்மலையை அவன் நீரூற்றை மாற்றினீரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆமென் கொஞ்ச நேரம் இந்த கால வேளையிலே அப்பா இயேசுவை ஆமென் நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்கள் எல்லாம் அப்பா இயேசு ஆமென் நம்மோடு கூட இருந்து ஆமென் இந்த 2021 வருஷத்திலும் ஆமென் இந்த ஜூன் மாதம் ஆமென் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளே ஆமென் நாம் எல்லாரும் ஆமென் ஹல்லேலூயா இந்த யூடியூப் மூலமாக ஆமென் இந்த வலைதளங்கள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி
நாம் ஆராதிக்கும்படி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கொரோனா காலமாக இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் ஆங்காங்கு நம்முடைய வீடுகளில் இருந்தாலும், ஆமென், நம்முடைய சரீரங்கள் தான் ஆங்காங்கு நாம் தனித்தனியாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ளே, நம்முடைய ஆவிக்குள்ளே நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, வானம் அப்பாவுக்கு சிங்காசனமா இருக்கிறது, பூமி ஆமென் அப்பாவுக்கு பாதபடியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வானம் ஏசப்பாவுக்கு சிங்காசனமா இருக்கிறது, பூமி அப்பா இயேசுவுக்கு பாதபடியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா ஏசப்பாவுடைய பாதபடியிலே வந்து நம் அப்பா இயேசுவை இந்த கால வேளையிலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் அப்பா ஏசப்பா நம்மை கண்மணி போல பாதுகாத்து, ஆமென், இந்த நாள் பரியந்தம் ஆமென் அப்பா இயேசு நம்மை அற்புதமாய், ஆச்சரியமாய், அதிசயமாய் அப்பா இயேசு நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். உலகம் எங்கும் பலவிதமான காரியங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கொள்ளை நோயின் தாக்கங்கள், ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபை அப்பா இயேசு நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா விதமான கொள்ளை நோய்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் அப்பா இயேசு நம்மை கண்மணி போல பாதுகாத்து, ஆமென், இந்த நாள் பரியந்தம் நமக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை தந்து, நல்ல சரீரத்தில் ஆரோக்கியத்தை தந்து, ஆமென், பாதுகாப்பை தந்து, நம்முடைய தேவைகளை சந்தித்து அப்பா இயேசு ஆச்சரியமாய், அதிசயமாய் அப்பா நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord. உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா உங்க கிருபையின் கரத்திற்குள்ள எங்களை மூடி மறைத்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, நான் உன்னை என் உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன். அப்பா ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க, என் மகனே, என் மகளே, நான் உங்களை என் உள்ளம் கைகளிலே நான் வரைந்திருக்கிறேன். ஆமென். 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 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் அப்பா ஏசப்பாவுடைய உள்ளம் கைகளிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த சத்ருவானவனும் நம்மை தொட முடியாது. எந்த கொள்ளை நோயும், எந்த பலவீனங்களும், எந்த ஆபத்துகளும், எந்த கஷ்டங்களும் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் நம்மை தொட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. காரணம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அப்பா ஏசப்பா அவருடைய உள்ளம் கைகளுக்குள்ளே நம்மை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நீங்க எங்களை உங்க உள்ளம் கைகளிலே வைத்திருக்கிறபடியால் நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஏசப்பா அந்த காலை வேளையிலே அப்பா உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. ஹல்லேலூயா. 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 சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறவரே, என்னை வழி நடத்துகிறவரே, என்னை ஆசீர்வதிக்கிறவரே, என்னை பாதுகாக்கிறவரே, என்னை உயர்த்துகிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எங்கள் அன்பு தகப்பனே, ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லுங்க. Thank you Lord. Hallelujah. 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 நன்றி ராஜா. பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம், பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கின்றோம்.
துதி ஆராதனை செய்கின்றோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. ஆமென் ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம். பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கின்றோம். துதி ஆராதனை செய்கின்றோம், துதி ஆராதனை செய்கின்றோம். பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம். பிதாவே நன்றி சொல்கின்றோம், இயேசுவே நன்றி சொல்கின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. ஆமென். ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சுபா நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. ஆமென். ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை. இரட்சகரே
இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் நம்முடைய அப்பா இயேசு நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென் ஆமென். அவர் நமக்கு அப்பா இயேசு நமக்கு அதிசயமானவராய் இருக்கிறார். அப்பா இயேசு நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அப்பா இயேசு நமக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் ஆமென். அப்பா இயேசு அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அப்பா இயேசு நம்மை படைத்தவராய் இருக்கிறார். ஆமென். அப்பா இயேசு நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. ஆமென். சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில் தானே. ஹalleluya ஆமென் ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆமென் சந்தோஷம் என்று சொன்னால் ஆமென் இயேசப்பாவுக்குள்ளே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவோடு பேசுவதே நமக்கு சந்தோஷம். இயேசுவோடு இருப்பதாலே நமக்கு சந்தோஷம். அவரும் நம்மில் நாமும் அவரில் இருந்து விட்டாலே வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமே. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வதுவே நமக்கு சந்தோஷம். பாவமில்லா வாழ்க்கை அதே நமக்கு சந்தோஷம். இயேசுவுக்கு பிரியமாய் வாழ்வதே ஆமென் உண்மையான நிலையான பெரிய சந்தோஷம். ஆமென். ஒரு அருமையான ஒரு புதிய பாடல். ஆமென். ஹalleluya. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. Thank you Lord. ஹalleluya. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில் தானே. எங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில் தானே. எங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. இயேசுவோடு பேசுவதே நமக்கு சந்தோஷம். இயேசுவோடு இருப்பதுவே நமக்கு சந்தோஷம். இயேசுவோடு பேசுவதே நமக்கு சந்தோஷம். இயேசுவோடு இருப்பதுவே நமக்கு சந்தோஷம். அவரும் நம்மில் நாமும் அவரில் இருந்து விட்டாலே வாழ்க்கை முழுதும் சந்தோஷம் இன்பமயமே. அவர் நம்மில் நாமும் அவரில் இருந்து விட்டாலே வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமே இன்பமயமே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில் தானே. இங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில் தானே. இங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. பரிசுத்தமாய் வாழ்வதுவே நமக்கு சந்தோஷம். பாவம் இல்லா வாழ்க்கையவே நமக்கு சந்தோஷம். பரிசுத்தமாய் வாழ்வதுவே நமக்கு சந்தோஷம். பாவம் இல்லா வாழ்க்கையவே நமக்கு சந்தோஷம். இயேசுவுக்கு பிரியமாக வாழ்வதுதானே உண்மையான நிலையான பெரிய சந்தோஷம். இயேசுவுக்கு பிரியமாக வாழ்வதுதானே உண்மையான நிலையான பெரிய சந்தோஷம். சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில் தானே. இங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. சொல்லுங்க. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில் தானே. இங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. இயேசுவையே துதிப்பதுமே நமக்கு சந்தோஷம். தேவனையே உயர்த்துவதே நமக்கு சந்தோஷம். இயேசுவையே துதிப்பதுவே நமக்கு சந்தோஷம். தேவனையே உயர்த்துவதே நமக்கு சந்தோஷம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதே பரலோக தெய்வீக இன்ப சந்தோஷம்.
ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதே பரலோக தெய்வீக இன்ப சந்தோஷம். சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவிதானே, எங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவிதானே, எங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. வேதத்தையே ருசிப்பதுவே நமக்கு சந்தோஷம், ராப்பகலாய் தியானிப்பதே நமக்கு சந்தோஷம். வேதத்தையே ருசிப்பதுவே நமக்கு சந்தோஷம், ராப்பகலாய் தியானிப்பதே நமக்கு சந்தோஷம். அது சொன்னபடி நாம் என்றும் வாழ்ந்து விட்டாலே வாழ்க்கையிலே துன்பமில்லை சந்தோஷம் தானே. அது சொன்னபடி நாம் என்றும் வாழ்ந்து விட்டாலே வாழ்க்கையிலே துன்பமில்லை சந்தோஷம் தானே. ஓ சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவிதானே, எங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவிதானே, எங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டோமே, அழியாத ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோமே. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டோமே, அழியாத ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோமே. உலகில் ஏதும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரலோகில் இடம் ஒன்று போதுமே. உலகில் ஏதும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரலோகில் இடம் ஒன்று போதுமே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவிதானே, இங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவிதானே, இங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. உலகம் தரும் சந்தோஷமே எல்லாம் மாயையே, அதனாலே வேதனையும் துன்பமும் தானே. உலகம் தரும் சந்தோஷமே எல்லாம் மாயையே, அதனாலே வேதனையும் துன்பமும் தானே. யாராலும் கண்டிடாத என்றும் அழியா சந்தோஷம் சமாதானம் இயேசு தந்தாரே. யாராலும் கண்டிடாத என்றும் அழியா சந்தோஷம் சமாதானம் இயேசு தந்தாரே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில்தானே, இங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில்தானே, இங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. சொல்லுங்க, சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில்தானே, இங்கு போல சந்தோஷமே எங்கும் இல்லையே. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். சந்தோஷமே சந்தோஷமே இயேசுவில் தானே, இங்கு போல சந்தோஷம் எங்கும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவோடு வாழ்வது நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, பாவமில்லாத வாழ்க்கை. ஆமென். அப்பா இயேசு அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆமென் பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அது நமக்கு சந்தோஷம். ஆமென். பாவமில்லாத வாழ்க்கை. ஆமென். யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாழ்க்கை அப்பா இயேசு நமக்கு தந்திருக்கிறார். ஒரு காலத்துல ஆமா நம்ம எல்லாரும் அப்பா இயேசப்பாவுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா, இயேசப்பா இந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென் 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 ஆமென். பாவமில்லாத வாழ்க்கை அப்பா இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பாவமில்லாத வாழ்க்கை. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அப்பா இயேசு எத்தனை நல்லவரா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு அப்பா இயேசு ஒரு பாவமில்லாத வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பாவை துதிப்பதுவே நமக்கு சந்தோஷம். ஆமென் ஆமென். ஆண்டவர் ஏசப்பாவை துதிப்பதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். அப்பா இயேசுவை உயர்த்துவது நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆமென் இந்த பரிசுத்த ஆராதனை நாளிலே ஆமென் அப்பா இயேசுவை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா இயேசுவை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டோமே, அழியாத ரட்சிப்பை பெற்றுக் கொண்டோமே. ஹல்லேலூயா,
ஆமென். உலகத்துல பெரிய சந்தோஷம் ஆமென் எது என்று சொன்னால் இந்த உலகத்துல பணம் செல்வங்கள் அதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல சந்தோஷம் இல்லை. அநேக செய்திகளை நம்ம இந்த கொரோனா காலத்துல நம்ம வாட்ஸ்அப் மூலமாக பல செய்திகள் மூலமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம பார்த்திருக்கிறோம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் பணமெல்லாம் ஒன்றுமில்லை, பெரிய பெரிய பணக்காரர்கள் அந்த பணமெல்லாம் ஒன்றுமில்லை. இது எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இந்த பணம் எங்க குடும்பத்துல என்னுடைய மனைவியை காப்பாற்றவில்லை, இந்த பணம் என் கணவனை காப்பாற்றவில்லை, இந்த பணம் என் பிள்ளைகளை பாதுகாக்கவில்லை என்று சொல்லி எத்தனையோ பேர் இந்த கொரோனா காலத்திலே இந்த வியாதியினால எத்தனையோ மக்கள் இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு அவர்கள் போயிட்டாங்க. பாருங்க, அந்த பணம் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் ஆமென், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டோமே, ஆமென் ஹல்லேலூயா, அழியாத ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமே, ஆமென், அதுதான் நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஆமென். உலகத்தில் அநேகர் பணம் தான் சந்தோஷம், இந்த உலகத்தின் செல்வம் தான் சந்தோஷம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் இன்னைக்கு சொல்றாங்க பணம் சந்தோஷம் இல்லைங்க, இந்த உலகத்தின் ஆஸ்திகள் நமக்கு சந்தோஷம் இல்லைங்க. ஆமா அப்பா இயேசு நம்ம கூட இருக்கிறார், அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். அப்பா இயேசு நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்பா இயேசப்பா சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போனுக்கு நேரிடாது என்று அப்பா இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் எத்தனை நல்லவர், அப்பா இயேசு எத்தனை நல்லவராக இருக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா, thank you Lord. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஆமென் ஆமென். உலகம் தரும் சந்தோஷம் எல்லாம் மாயை, அதனாலே வேதனையும் துன்பமும் தான் வருகிறது. உலகம் தரக்கூடிய சந்தோஷம் எல்லாம் மாயை, ஆமென், அதனாலே வேதனையும் துன்பமும் தானே. ஆனால் யாராலும் தந்திடாத என்றும் அழியாத சந்தோஷம் சமாதானம் அப்பா இயேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thank you Lord. நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. இயேசப்பா நீங்க எனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த காலை வேளையில் அப்பா இயேசப்பா நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அழியாத ரட்சிப்புக்காக நன்றின்னு சொல்லுங்க. இயேசப்பா உங்களுடைய இரத்தத்தினாலே அப்பா நீர் என்னை கழுவி இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அந்த அழியாத ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இம்மையிலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், மறுமையில் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. ஆமென் ஆமென். இந்த உலக வாழ்க்கையிலும் அப்பா இயேசப்பா நீங்க எங்களை பாதுகாத்து நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறீர். ஆமென். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பும் அப்பா இயேசுவோடு கூட இயேசப்பா உங்களோடு கூட நாங்கள் நித்தியமாய் வாழ போகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிப்பதே எங்களுக்கு சந்தோஷம், உம்மை ஆராதிப்பதே எங்களுக்கு சந்தோஷம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thank you Lord. அப்பா இயேசப்பா உம்மை துதிக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே, உங்களை ஆராதிப்பது எங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரும் நம்மில் நாமும் அவரில் இருந்து விட்டாலே வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமே இன்பமயமே. ஆமென். அவரும் நம்மில், ஏசப்பாவும் நம்மும், ஏசப்பாவும் நம்மிலே நாமும் ஏசப்பாவுக்குள் இருந்து விட்டாலே வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. எத்தனை ஒரு அருமையான ஒரு பாடலை, அருமையான ஒரு தேவ ஊழியக்காரன் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். ஆமென். thank you Lord. நன்றி ஏசப்பா. ஆமென். ஏசப்பா நமக்குள்ளே, நாம் ஏசப்பாவுக்குள்ளே இருந்து விட்டாலே வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. ஆகவே தான் அப்பா ஏசப்பா சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அப்பா ஏசப்பா எவ்வளவு அற்புதமா இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை
வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் ஆமென் ஆமென் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று அப்பா இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த காலை வேளையிலே ஆண்டவரே ஏசப்பா நீங்க என் உள்ளத்துல இருக்கீங்கப்பா. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். உங்க வார்த்தை என் உள்ளத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நான் உங்களுக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் என்னிலும் ஆண்டவரே நான் உங்களில் நிலைத்திருந்தால் ஆமென் 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 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்பா இயேசு அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா, நன்றி ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். யோவான் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கரத்தில் அப்பா ஏசப்பா கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேத புத்தகம் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்கள் நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொண்டு ஒவ்வொரு நாள் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்ய ஆமென் ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த பரிசுத்த வார்த்தைகள், ஏசப்பாவுடைய வார்த்தைகள் ஆமென் நமக்குள்ளே இருக்கும்போது அப்பா இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ஏசப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே ஏசப்பா எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா எங்களுக்குள் இருக்கிறவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தி அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி உம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்திருக்கீங்களே, எங்களுக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்க எல்லாரையும் உம்மோடு கூட என்றென்றும் வைத்திருக்கும்படியாக பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை அழைத்து செல்ல ஓ சீக்கிரமாய் வரப்போகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே எல்லா துதிகளையும் எல்லா மகிமையும் எல்லா கனங்களையும் ஏசப்பா ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையிலும் ஆமென் கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் நாம் வந்து அப்பாவை ஆராதிக்கும்படி ஆண்டவர் இயேசப்பா நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட சில முக்கியமான ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த ஆராதனை நேரத்திலும் கூட ஆமென் சில ஜெப குறிப்புகளுக்காக ஆமென் பாஸ்டர் அவங்க சில ஜெப குறிப்பு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் ஆமென் ஆமென் சுருக்கமாய் ஆமென் ஹல்லேலூயா மிக முக்கியமான ஒரு நேரத்திற்குள் வந்திருக்கிறோம். நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபை மூலமாக ஜீசஸ் கிராஸ் மிஷன் சர்ச் மூலமாக நம்முடைய இயேசுவின் சிலுவை தரிசனம் திருச்சபை மூலமாக வாரத்தில் 5 நாட்கள் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஃபேஸ்புக் மூலமாக நேரலை பிரார்த்தனை ஆமென் ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரைக்கும் நேரலை பிரார்த்தனை ஒவ்வொரு நாளும் கடந்த 3 வாரங்களாக அப்பா இயேசப்பாவுடைய கட்டளையின்படி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அதோடு கூட நம்முடைய திருச்சபை விசுவாச மக்களாக நாம் மொபைல் போன் மூலமாக கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆமென் வாரத்திலே திங்கள் முதல் வியாழக்கிழமை வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா இயேசு கட்டாயம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் மூலமாக அப்பா இயேசப்பா நம்முடைய தேசத்திலே நம்முடைய கிராமங்களிலே நம்முடைய திருச்சபையிலே அப்பா இயேசு மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். ஆமென். இப்பொழுது கூட வாஸ்தவமாக சில ஜெப குறிப்புகள் சொல்லுவாங்க. ஆமென். நம்மளோடு இணைந்து நாம் வேகமாக சுருக்கமாக அதிகத்தில் கருத்தோடும் ஆமென் ஆமென் அதை உணர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்த இடங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கண்களை மூடி முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு கொண்டு தேசப்பாகிட்டு நம்ம செபிப்போம். நம் தேசத்துக்காய் நாம் செபிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்று நாம் சுகத்தோடு இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தினால் மாத்திரமே, அவருடைய கிருபையினால் மாத்திரமே நாம் உயிரோடு சுகத்தோடு இருக்கிறோம். அவருடைய சித்தமே
சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். ஆகையால் நம் தேசத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். முதலாவதாக நம்முடைய இந்திய தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம். இந்திய தேசத்துக்காய், தமிழ்நாட்டிற்காய் நாம் ஜெபிக்கலாம். இந்திய தேசத்திலும் தமிழ்நாட்டிலும் எத்தனை பேர் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு இந்த சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, எங்கள் இந்திய தேசத்திலே அப்பா நாங்கள் இருக்கும் எங்கள் தமிழ்நாட்டிலே அப்பா தகப்பனே இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே தகப்பனே, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. அந்த கொரோனா என்ற கொள்ளை வியாதியினால் ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வேதனையோடு, கஷ்டத்தோடு, ஆண்டவரே சரீர வேதனையோடு காணப்படுறாங்க இயேசப்பா. ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா இறந்து போயிட்டாங்க இயேசப்பா. நாங்க நிறைய இழப்புகளை எங்கள் தேசத்துல பார்த்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த கொரோனாவை முற்றிலுமாய் எங்கள் தேசத்திலிருந்து நீ எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இயேசப்பா, கர்த்தர் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஆண்டவரே தாவீதின் குமாரனே, எங்கள் இந்திய தேசத்திற்கு நீ மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜனங்கள் மீது நீ இரக்கமாய் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வருகிறார்களோ அவர்கள் மீது உடைய தழும்புள்ள கரத்தை வைத்து தொட்டு சுகமாக்குங்கப்பா. தொடுங்க இயேசப்பா, தொடுங்க. ஒருவராகிலும் இந்த கொரோனாவிலே மரித்து போய்விடாதபடி எங்கள் தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசப்பா தகப்பனே, இயேசப்பா எத்தனையோ வீடுகள்ல தாய் தகப்பனை இழந்து பிள்ளைகள் கதறி கொண்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே சகோதரன சகோதரியை இழந்து ஆண்டவரே பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறாங்க இயேசப்பா. போது சுவாமி, எங்கள் தேசத்திலே இந்த அழிவை கர்த்தர் தடுத்து நிறுத்துங்கப்பா, தடுத்து நிறுத்துங்க சுவாமி. உங்களால மட்டும்தான் இந்த கொள்ளை வியாதிக்கு ஒரு முடிவை கொடுக்க முடியும் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வமாகிய நீர் எங்களுக்கு இறங்கினீர் என்றால் ஆண்டவரே அது இன்றைக்கே அது முடிவுக்கு வரும் சுவாமி. ஆண்டவரே, நீங்க இந்த கொரோனா வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து எங்கள் ஜனங்களை காப்பாற்றும்படி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அவரவர் தங்கள் வீடுகளுக்கு சுகம் பெற்று அப்பா அனுப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவர் மரித்து போகாதபடி ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்து ஆமே நீர் சுகம் கொடுப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்து ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அடுத்தபடியாக நம்முடைய இந்திய தேசத்திலே அநேக ஊழியக்காரர்கள் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காய் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் அநேகர் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு கஷ்டத்தோடு காணப்படுறாங்க. நம்ம எல்லாரும் கண்ணீரோடு விசுவாச பிள்ளைகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாய் ஜெபிக்க. அந்த சபை மக்கள் காணப்படுறாங்க, அவங்களை வழி நடத்துறதுக்கு அந்த போதகர் கண்டிப்பாய் வேண்டும். ஆகையால் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர் யாரெல்லாம் இந்திய தேசத்துல தமிழ்நாட்டுல யாரெல்லாம் இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இயேசப்பா சுகத்தை கொடுத்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வரணும். அவங்க சபை ஊழியத்தை அவங்க செய்கிற எல்லா எந்த வகையான ஊழியம் செய்யறாங்களோ அந்த ஊழியத்தை கர்த்தருடைய ஊழியத்தை இன்னும் இன்னும் வல்லமையோடு செய்ய கர்த்தர் அவங்களை சுகப்படுத்தி கொண்டு வரும்படி நாம் கண்ணீர் விட்டு ஒரு சொட்டு கண்ணீராக விட்டு நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனே அப்பா தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டிலே அப்பா பாதிக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய ஊழியத்தை செய்த உடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் தகப்பனே அப்பா தகப்பனே, இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மீது உடைய வல்லமை சுகமளிக்கும் கரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசப்பா அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த பரிசுத்தவான்கள் தேசத்திற்கு வேண்டும் ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்துக்கு வேண்டும் இயேசப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பனே இயேசப்பா ஆண்டவரே எல்லாரையும் சுகப்படுத்தி ஆண்டவரே மறுபடியும் அவர்களை சுகப்படுத்தி ஆண்டவரே வல்லமையாய் ஊழியம் செய்ய ஆண்டவரே நீங்க அவர்களை சுகப்படுத்தி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மனம் இறங்கி ஒவ்வொருத்தர் மேலையும் இந்த நாள்ல உங்ககிட்ட நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம், உங்க காலை பிடிச்சு கேட்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களை சுகப்படுத்துங்கப்பா, இப்பவே சுகப்படுத்துங்க இயேசப்பா. ஆமென். நீ சுகப்படுத்துறதுக்காக
கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்முடைய நாட்டுகள் பாளைய கிராமத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். இந்த பொள்ளாச்சியிலே நம்மளுடைய கிராம மக்களுக்காக நாம் நிச்சயமாய் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நாட்டுகள் பாளைய கிராமத்தில் கூட ஒரு சில பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக இதை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய தரிசன கிராமமாகிய 25 தரிசன கிராமங்களுக்காக அங்குள்ள ஜனங்கள் யாராகிலும் இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் சுகப்படுத்தும்படியாக நம்ம இதற்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, எங்கள் நாட்டுகள் பாளைய கிராமத்துக்காக, இந்த பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய எங்கள் நாட்டுகள் பாளைய கிராமத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கக்கூடிய 25 கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டுகள் பாளைய கிராமத்துல ஆண்டவரே இயேசுப்பா, அந்த கொரோனாவினால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வருகிற ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துங்க. ஒருவருக்கும் ஆண்டவரே ஜீவனுக்கு பாதிப்பு வந்து விடாதபடி ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துங்கப்பா. ஆமென். உங்க தழும்புள்ள கரத்தை இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எங்கள் நாட்டுகள் பாளைய மக்கள் மீது வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இயேசுப்பா, உங்க வல்லமையை ஆண்டவரே உங்களுடைய கரத்தின் கிரியை ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாய் பாதிக்கப்பட்ட எங்களுடைய நாட்டுகள் பாளைய கிராமத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமையில தழும்புள்ள கரம் இயேசுவின் நாமத்தினால் வைக்கப்படுவதாக. இப்பொழுது சுகமண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். ஒருவருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது சுவாமி. ஆமென், ஆமென். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி, இந்த தொற்று பரவாதபடி காத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் சுற்றி இருக்கும் 25 தரிசன கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த 25 கிராமங்களை யாரெல்லாம் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பிள்ளைகள் மீது இயேசுப்பா உங்க ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர் என்ற வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம். ஆண்டவரே அவர் தம் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறதே, சுகத்தை கட்டளையிடுவீராக தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த தொற்று பரவாதபடி அதை அப்படியே தடுத்து நிறுத்தி போடுங்க சுவாமி. எங்கள் தரிசன கிராம மக்கள் ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட எல்லாரையும் சுகமாய் காத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துங்க. ஒருவருக்கும் மரணம் வராதபடி ஒவ்வொருத்தரையும் சுகப்படுத்துங்க இயேசுப்பா. ஆமென், 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 ஆமென். அடுத்தபடியாக நம்முடைய கடைசியாக நம்முடைய இயேசுவின் சிலுவை தரிசன திருச்சபை மக்களுக்காக நாம் கண்டிப்பாய் ஜெபிக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். நம்மளுடைய இயேசுவின் சிலுவை தரிசன திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, எந்த நோய் தொற்றும் இந்த கொரோனா தொற்று பிள்ளைகள் ஒருவரையும் தாக்காதபடி ரத்த கோட்டைகள் கர்த்தர் மூடிக்கொள்ளும்படி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய ஆண்டவரே இயேசுவின் சிலுவை தரிசன திருச்சபை மக்களை ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. ஹல்லேலூயா. உடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஏசாயாவில், மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று. ஆகையால் ஆண்டவரே உடைய மகிமைக்குள் எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா, மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க மகிமை மூலமாய் எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் காவல் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒருவருக்கும் பலவீனம் வராதபடி, சுகவீனம் வராதபடி, இந்த நோய் தொற்று ஒருவரையும் தொடாதபடி ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. ஆமென், 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 ஆமென். இந்த ஆண்டவரே இந்த காலங்களிலே, இந்த லாக்டவுன் காலங்களிலே எங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. ஒருவருக்கும் ஒரு குறையும் இல்லாமல் கர்த்தர் வழி நடத்துங்க. உணவுக்கான காரியங்களை சரியாய் போஷித்து ஆண்டவரே நல்ல 3 வேளை நல்ல உணவை கொடுத்து எங்க மக்களை கர்த்தர், எங்கள் விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு எங்கள் விசுவாச பிள்ளைகள் ஆயத்தப்பட ஜெபத்திலும் தேவ சமூகத்திலும் காத்திருக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே, பரிசுத்தத்தை ஆண்டவரே தன் வாழ்க்கையிலே அப்பா ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்படியாக நாம் இந்த இப்படிப்பட்ட ஜெப விண்ணப்பங்களை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. காரணம், நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்படியாக நாம் கர்த்தரை நாம் இந்த நாளிலே அப்பா இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வசனங்கள் மூலமாக ஆமென் நம்மோடு கூட பேசும்படியாக ஆமென் நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரலோகத்தின் ஆண்டவர் இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி இயேசப்பா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் இயேசப்பாட்ட சொல்லுங்க. இயேசப்பா இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுங்க ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க இயேசப்பா இப்படி வார்த்தைகள் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. Hallelujah, 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 hallelujah. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. என்னோடு காலை வேளையில பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய சத்தியத்தின் மூலமாக இயேசப்பா இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. நீங்க யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்க கூட இயேசப்பா அந்த காலை வேளையிலே ஆண்டவர் பேசுவார். நம்முடைய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு அறிவிப்பார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. பரிசுத்த பிதாவே இயேசப்பா இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வேலைக்காரரை மறைத்து நீர் எங்களோடு பேசுவீராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நாங்கள் மனுஷரோட சத்தத்தை அல்லப்பா இயேசப்பா உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் ராஜா. நீர் எங்களோடு பேசுவீராக. ஆமென். நன்றி இயேசப்பா. நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ஐயா சொல்லுகிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே தேவனுடைய ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு தம்முடைய வார்த்தையை அங்கே சொல்லி இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கீங்களாமா? சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருடைய நடபடிகள் அந்த புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆமென். நாம் கடந்த 2 வாரமாக இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் முதல் அதிகாரத்தில் இருந்து நாம் கர்த்தருடைய சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி அப்பா ஏசப்பா உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் தம்முடைய சீசர்களுக்கும் சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து ஆமென் பரலோக ராஜ்யத்தின் சில காரியங்களை அவர்களோடு கூட பேசினார் என்று அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது சீசர்களிடத்திலே ஆண்டவர் இயேசப்பா சொல்லுகிறார், யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள், ஆகவே நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென். அங்கே அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க, நீங்க சாட்சிகளாக இருப்பீங்க சொல்லி அப்பா ஏசப்பா சொல்லி அவர் பரமேறி பரலோகத்திற்கு ஆண்டவர் ஏசப்பா ஆமென் அங்கே சென்றார். ஆமென். அதைத் தொடர்ந்து சீசர்கள் மேலறையிலே சுமார் 120 ஆமென் சீசர்கள் அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய ஏசப்பாவுடைய அநேக சீசர்களும் ஆகி சேர்ந்து ஏறக்குறைய 120 பேர் அந்த
எருசலேமிலே மேல் அறையிலே அவர்கள் காத்திருக்கிறார்கள் கர்த்தருடைய சமூகத்திலே. ஹல்லேலூயா, ஆமென். 2ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம், அங்கே எல்லாரும் அந்த மேல் அறைகளை ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்த போது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, ஆமென், ஆவியானவருடைய வல்லமை அங்கே ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களிலே பார்க்கிறோம். ஆமென், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும், ஆமென், அப்போஸ்தலர்களும் சீசர்களும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அங்கே கூட அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய, ஆமென், அந்த அபிஷேகம், ஆமென், கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், Holy Spirit give to you power. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வல்லமையை, ஆமென், தம்முடைய பவர், தம்முடைய வல்லமையை அப்பா இயேசு நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், நம்ம யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். நாம் எல்லாரும் ஜலத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அடுத்து நாம் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அப்பா ஏசப்பா, ஆமென், நமக்கு ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், பாருங்கள், அந்த ஜலத்தினாலே ஊழியர்கள் மூலமாக, போதகர்கள் மூலமாக, அவர்கள் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் ஞானஸ்நானமானது, ஆமென், ஏசப்பா இரத்தத்தினால என் பாவங்களை ஆண்டவர் இயேசு, ஆமென், ஆண்டவர் ஏசப்பா தம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக என் பாவங்களை, என் ஆவி ஆத்தும சரீரத்தை அவருடைய இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கி விட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அதற்கு அடையாளமாக என்னுடைய பழைய வாழ்க்கை செத்து போய் நான் புதிய மனுஷனாக, ஆமென், கர்த்தருடைய பிள்ளையாக நான் இந்த ஜலத்தில் இருந்து நான் எழுந்திருக்கிறேன் என்று சொல்லி, ஆமென், அந்த தண்ணீர் மூலமாக நாம் ஞானஸ்நானம் நாம் மூழ்கி நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து நாம் தொடர்ந்து, ஆமென், இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சாத்தானின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள், பொல்லாத இச்சையின் வல்லமைகள், இவைகளையெல்லாம் நாம் மேற்கொள்வதற்கு, ஆமென், அதற்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையும் உதவியும் பலனும் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் அப்பா ஏசப்பா அங்கே அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஹல்லேலூயா, ஆமென், பலன், ஆமென், பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே பலன் உண்டாகிறது. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள்? ஓ, ஆமாங்க, நான் டெய்லி பிரேயர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் டெய்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏசப்பா, எனக்கு இந்த குழுவுல பணம் கட்டணும், அந்த பண தேவையெல்லாம் கொடுங்க. ஏசப்பா, இந்த கொரோனா காலத்துல வேலை இல்லை, நல்ல சாப்பாடு கொடுங்க, நல்ல வருமானம் கொடுங்க. அப்படியா? அதுவும் நல்லதுதான். ஆனால் இதை காட்டிலும் நமக்கு ஒரு மிக அத்தியாவசியமான, மிக ஒரு அவசியமான, ஆமென், ஒரு ஜெபம் நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த ஜெபம் தான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து, ஏசப்பா, இப்படி பரிசுத்த ஆவியினாலே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்கன்னு சொன்னீங்களே, அந்த பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? இந்த குறிப்புக்காக
ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு சிலர் அப்படிங்களா, போன வாரமே சொன்னீங்க, மறந்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் தலையில அப்படியே நீங்க என்னமோ செய்யற மாதிரி தெரியுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்லை, ஆமா, தயவு செய்து கட்டாயமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, கர்த்தருடைய சமூகத்தில் ஏசப்பா அந்த பரிசுத்த ஆவியினாலே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்கன்னு சொன்னீங்களே, அந்த பரிசுத்த ஆவி மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நேரம் கிடைக்கிற சமயத்தில் எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல போய் காத்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமைக்காக, அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக, அந்த அபிஷேகத்திற்காக, அந்த பலத்திற்காக நாம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது, நாம் ஜெபிக்கும் போது, மற்ற இந்த உலக பிரகாரமான காரியத்தின் தேவைகள் எல்லாம், நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம், நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டிய அதற்கு வேண்டிய எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே மத்தேயு 6:33 ஏசப்பா தெளிவாய் அழகாய் சொல்லியிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மாத்திரம் சொல்லல, கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதிகமாய் கர்த்தர் தருகிறார். ஆமென். உலக பிரகாரமான காரியங்கள், நமக்கு வேண்டிய சாப்பிடுவதற்கு வேண்டிய நல்ல உணவு, நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய பண தேவைகள், ஆமென், எல்லாவற்றையும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த உலக பிரகாரமான தேவைகளை குறித்து அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காக, அபிஷேகத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நமக்கு நேரம் கிடைக்கிற சமயத்தில் எல்லாம் அருமையான அம்மா பெண்கள் இருக்கீங்க, நீங்க வீட்டுல சமையல் வேலை முடித்த பின்பு அல்லது வீட்டு காரியத்தெல்லாம் முடித்த பின்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எசப்பா, அந்த பரிசுத்த ஆவியினால் கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அதை கட்டாயமா, அவசியமாய், மிக மிக அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. காரணம், ஆமென், அந்த பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு கிடைக்கும் போது நாம் எல்லாரும் கர்த்தருக்காக நாம் சாட்சியாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே என்ன உண்டாகலாமா? விடுதலை. ஹல்லேலூயா. சொல்லுங்க. விடுதலை. ஆமென், ஆமென். எதில் இருந்து விடுதலை? பாவத்தின் வல்லமையில் இருந்து விடுதலை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்திலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளின் உலகத்திலே பலவிதமான சாத்தானின் வல்லமைகள் இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமா. அப்ப இந்த உலகத்திலே கிரியை செய்யக்கூடிய எல்லா விதமான சாத்தானின் வல்லமைகளை, பாவத்தின் வல்லமைகளை, நோயின் வல்லமைகளை, சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு நம்முடைய மாம்ச பலத்தினால முடியாது. அப்ப அதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் நமக்கு அவசியம்.
அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ன செய்யப்படுகிறது? ரட்சிக்கப்படுகிறது. ஆமென். நாம் தொடர்ந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள, ஆமென், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத மாம்ச இச்சையின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை நமக்கு அவசியம். அல்லேலூயா. ஆமென். அதற்காகத்தான் அப்பா ஏசப்பா இப்படிப்பட்ட பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. நம்ம படவாறு பார்த்தோம், பேதுரு ஐயாவை குறித்து பார்த்தோம். அந்த பேதுரு ஐயா ஒரு பயந்தான் போலியா இருந்தார். ஆமா, இல்லைங்களா? ஆனா பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அவர் தைரியம் உள்ளவராய் மாறினார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் ஒரு தைரியம் நிறைந்த ஒரு மனிதனாய், ஆமென், அப்போஸ்தலராய், கர்த்தருடைய சீசராய் மாறினார். கர்த்தருடைய ஊழியராய் மாறினார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்குள்ளே, ஆமென், அந்த தைரியம் உண்டாகிறது, நமக்குள்ளே பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு விசுவாசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு சீசரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அந்த சீசன், ஆமென், அந்த சீசன் பாருங்க, அந்த ஒரு விசுவாசியா இருந்து, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு சாதாரண விசுவாசி, ஆமென், ஒரு சாதாரண ஒரு சீசன் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை சாதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் வேத புத்தகத்திலே அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு அருமையான, ஆமென், ஒரு சீசனை குறித்து, ஒரு விசுவாசி லெவல்ல இருக்கக்கூடிய அந்த விசுவாசி ஸ்தானத்துல, விசுவாசி சீசன், ஆமென், ஆரம்பத்துல விசுவாசி என்று சொல்லுகிறோம். அந்த விசுவாசி எப்படி மாற வேண்டுமா? சீசனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சீசன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? குருவை பின்பற்றுகிறவன். ஹல்லேலூயா. ஆமென். சீசன் என்று சொன்னால் குருவை பின்பற்றுகிறவன். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பா ஏசப்பா பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக கடைசியாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அங்கே ஆண்டவர் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு? வாசிக்க கேட்போம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். அங்கே தெளிவாய், அருமையாய் அப்பா ஏசப்பா பரமேறி செல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறார். 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஏசப்பா என்ன சொன்னாங்க? தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக, ஆமென், உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அதுக்கு மேல சீசராக்கி, அங்க என்ன போட்டிருக்கு? சகல ஜாதிகளையும் சீசராக்கி. சகல ஜாதிகளையும் சீசராக்கி. ஹல்லேலூயா. யாருக்கு சீசராக்கி? கிறிஸ்துவுக்கு, ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏசப்பா நம்முடைய குருவா இருக்கிறார், நம்முடைய மெய்ப்பரா இருக்கிறார், நம்முடைய தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய விசுவாச மக்களே, நீங்கள் யாருங்களாமா? நீங்கள் கிறிஸ்துவுடைய சீசர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், நீங்கள் விசுவாசிகள். அது ஆரம்ப ஸ்டேஜ். புதிதாய் அப்பா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் விசுவாசிகளாக மாறுகிறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுதான் விசுவாசிகளாய் நாம் மாறுகிறோம். இரண்டாவது, நாம் அந்த விசுவாசத்தில் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு, ஆமென், நம்முடைய அப்பா இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களாக ஆண்டவர் இயேசு நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க யாருங்களாமா? நீங்க சீசர்கள், கிறிஸ்துவின் சீசர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, அந்த சீசர்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, அவர்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய சீசர்களே, ஹல்லேலூயா, ஆமென். சீசர்னா என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றுகிறவன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யாரை பின்பற்றுகிறீர்கள்? இயேசுவை, அப்பா இயேசுவை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அங்க ஆண்டவர் இயேசப்பா சொன்னாங்க, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஹல்லேலூயா. அப்போ இயேசப்பா தம்முடைய சீசர்களை பார்த்து ஆண்டவர் அங்க இயேசப்பா சொல்றாரு, ஒருவன் என்னை குருவாகிய ஆமென் இயேசுவாகிய என்னை நீங்கள் பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆமென் என்னை பின்பற்ற கடவன் என்று அப்பா இயேசப்பா அங்கே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப அப்பா இயேசுவை பின்பற்றுகிறவன், ஆமென், அப்பா இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் யாருங்களாமா? சீசர்கள். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் இயேசப்பா நம்ம எல்லாரையும் சீசர்களாக, அப்பா இயேசுவை பின்பற்றக்கூடிய சீசர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த சீசருக்குரிய ஒரு பெரிய தகுதி என்னவென்று சொன்னால், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா. சிலுவை என்று சொன்னால் அநேகருக்கு என்ன வருது? சிலுவையினாலே பாடுகள் என்று நினைக்கிறார்கள், சிலுவையினாலே பாடுகள் கஷ்டங்கள் என்று நினைக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை என்றால் அது ஒரு பக்கம் உலக பிரகாரமாய் பார்க்கும்போது சிலுவை என்பது ஒரு பாடுகளை குறிப்பதை போல தெரியலாம். ஆனால் சிலுவை என்பது அது தேவனுடைய சித்தம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். தேவ சித்தம், ஆமென். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான். அப்ப என்ன அர்த்தம்? ஆமென். அந்த வசனம் வாசிக்கலாம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், மத்தேயுவிலே அந்த வசனம் இருக்கிறது. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசன் என்று சொன்னால் யார் என்று இங்கே பார்க்கிறோம். ஒருவன் இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்திலே சிலுவை என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அநேகர் சொல்வதை போல சிலுவை என்றால் பாடு, கஷ்டம். அது மேலோட்டமாய் பார்க்கும்போது அது சரியாய் போல தெரிகிறது. ஆனால் அது இருக்கிற உள்ளான அர்த்தம் என்னவென்று பார்க்கும்போது அது தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஆமென். அப்பா இயேசு ஏன் அந்த சிலுவை மரணத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அது தேவனுடைய திட்டம், அது தேவ சித்தம். இந்த மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக, ஆமென், அது பரலோகத்தின் சித்தமாய் இருந்தது. சிலுவை என்பது பரலோகத்தின் சித்தமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சீசர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவனுடைய திட்டமும் தேவ சித்தமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும், எல்லா சீசர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவனுடைய திட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்து வேத வசனங்களை வாசித்து, ஏசப்பா என் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே,
என் வாழ்க்கையிலே நான் உமக்காக எப்படி நான் பயன்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, சீசர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப சீசன் என்பவன் தன்னைத்தான் வெறுத்து, ஆமென், தன்னைத்தான் வெறுத்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கிற பாவமான காரியங்கள், இச்சையான காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிட்டு, ஆமென், இயேசுவை, நம்முடைய அப்பா இயேசுவை பின்பற்றுதல். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிறதே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தின் கூட்டத்தில் இருந்து, உலகத்தின் மக்கள் கூட்டத்தில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் என்பவர்கள் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசர்களே, ஆமென், கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சில நேரம் நம்ம வெறுத்து வந்த காரியங்கள், உலகத்திலே நாம் நம்முடைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்மிடத்தில் இருந்த சில பாவமான காரியங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பும் சில நேரம் அது நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது? சந்திக்க வருகிறது. அப்ப நம்ம சொல்லணும், இல்ல, நான் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கிறவன், இந்த பாவ இச்சைகள் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கிறவன், நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக, ஏசப்பாவுக்காக நான் தூக்கி எறிந்து விட்டேன். இனி அதை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? அதை நான் தொட மாட்டேன். அது பக்கமாய் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப சீசன் என்று சொன்னால் இங்க அழகாய் நம்ம பார்த்தோம். மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்பா இயேசுவை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யார்? நீங்கள் இயேசுவுடைய சீசன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, என் ஊழியக்கார எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் உலகத்தின் பாவ வல்லமைகள் என்ன செய்கிறது? நம்மை வீழ்த்தும்படி முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இல்லை, நான் எல்லாவற்றையும், இந்த உலகத்தின் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் நான் ஒதுக்கி வைத்து விட்டேன். அதை ஒதுக்கி தள்ளிவிட்டேன். இனிமேல் அதன் வாழ்க்கையிலே இருப்பதற்கு, பிரவேசிப்பதற்கு இயேசுவின் நாமத்தினால் அதற்கு இடமில்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடையவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சீசர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகளை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சீசர்களாகிய நீங்கள், ஆமென், நாம் கிறிஸ்துவின் சீசர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் மறந்து விடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீசன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீசன். ஆமென். ஹல்லேலூயா. சீசன் என்னன்னு பார்த்திருக்கிறோம்? கிறிஸ்துவை, இயேசுவை பின்பற்றுகிறவன். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கர்த்தருடைய சீசர்களாகிய உங்களை, நம்மை, கர்த்தருடைய அப்போஸ்தலர்களை தேவன் என்ன செய்கிறார்களாமா? ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ ஆராதனைக்கு வந்தோம், கர்த்தரை ஆராதிச்சோம், பாட்டு பாடணும், வசனத்தை கேட்டோம், காணிக்கை போட்டோம், அப்படியே போயிட்டு அடுத்த வாரம் வர்றது, அதுக்காக அல்ல. அது ஒரு பகுதி தான். ஆனால் கர்த்தருடைய சீசர்களே, உங்கள் மீது ஒரு பெரிய தேவனுடைய திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ வர்றோம், போறோம், ஆராதிச்சோம், வசனத்தை வாசிக்கிறோம்,
மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறோம், மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. அதற்காக தேவன் நம்முடைய பிள்ளைகளை சீசர்களாக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. இங்கே ஒரு அருமையான ஒரு சீசனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் வசனங்களிலே பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணைகளில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. பாருங்கள், அங்கே அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள். அல்லேலூயா, ஆமென். சீசர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அந்த ஸ்தானத்திலே அவர் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, அந்த நாட்கள்ல சீசர்கள் பெருகின போது, அல்லேலூயா, சபையிலே சீசர்கள் பெருக ஆரம்பித்தார். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை வாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இப்படியாக தேவனுடைய வசனம் அங்கே அறிவிக்கப்படுகிறது. சீசர்கள் அங்கே பெருக ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். அங்க பாருங்க, சபைக்குள்ள கிரேக்கர்கள் இப்படி சில அநேக ஆத்துமாக்கள் அது புதுசா அநேக ரட்சிக்கப்படுறாங்க, வர்றாங்க, போறாங்க. அவங்களுக்குள்ள இப்பொழுது ஒரு முறுமுறுப்பு. காரணம், எல்லா சபையின் காரியத்தையும் அப்போஸ்தலர்கள் மட்டுமே அதை கண்காணிக்க முடியாது. காரணம், அங்கே ஒரு சின்ன பிரச்சனை அன்னைக்கு ஆதி சபையில வருது. அப்ப அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு முடிவு எடுக்கிறார்கள். நாங்கள் தேவனுடைய வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. அல்லேலூயா, ஆமென். இங்க பாருங்க, அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, பெரிய கடமை இருக்கிறது. அதிலே சபையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அந்த அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் மாத்திரம் எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. அவர்களுக்கு சபைக்கு உதவியாக சீசர்கள் எழும்ப வேண்டும் என்று அங்கே முடிவெடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் திருச்சபையிலே சீசர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்களும் திருச்சபையிலே, ஆமென், கர்த்தருடைய ஊழியத்திலே, ஆமென், கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய ஊழியர்களுக்கு, போதகர்களுக்கு, ஆமென், நாம் எந்த விதத்தில் பயன்படலாம், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நான் சபையிலே நான் எந்த விதமான பணியை, ஆமென், திருச்சபையின் வளர்ச்சிக்காக எங்கள் சபையில் இருக்கிற போதகரோடு இணைந்து, ஊழியக்காரர்களோடு இணைந்து நானும் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தை, ஆமென், நீங்களும் முடிவெடுக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு பாருங்கள், சீசர்கள் என்ன செய்யப்பட்டார்களாம்? அன்றைக்கு அந்த பந்தி விசாரணை, திருச்சபை மக்களை விசாரிப்பதற்கென்று, அவர்களுக்கு உதவி செய்வதற்கென்று, ஆமென், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அங்கே சீசர்களை என்ன பண்ணாங்க? செலக்ட் பண்றாங்க. ஆமென், ஆமென், ஆமென். 3ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, 7 சீசர்களை திருச்சபையிலே விசுவாசிகளை விசாரிப்பதற்கென்று அங்கே 7 சீசர்கள் அங்கே தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, அந்த நாட்கள் இருக்கிற சீசர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களாம்? அங்க பார்க்கிற 3ஆம் வசனத்துல, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அப்புறம் 3ஆவது பார்க்கிறோம், நற்சாட்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், அப்புறம் நற்சாட்சி பெற்றவர்கள். ஆமென்.
5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், விசுவாசம் நிறைந்தவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சீசர்கள்னா இங்க யாரு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அது முதலாவது. ஆனால் அடுத்து அவர்கள் தங்களுடைய தகுதியை கிறிஸ்துவுக்குள்ளாக அதை வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் அப்படி மாத்திரம் கிடையாது. நம்முடைய தகுதியை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசப்பா மறுமையில் செல்வதற்கு முன்பதாக தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கும் சீசர்களுக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஆமென், நீங்கள் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கர்த்தருடைய சீசர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அங்க பாருங்க, இந்த சீசன் என்று ஆரம்பத்துல விசுவாசிக்கு அடுத்த ஸ்தானத்துல, விசுவாசி காட்டிலும் அடுத்த ஒரு கிரேட் கூட ப்ரமோட் ஆகி உயர்வடைந்து சீசனாக மாறுகிறார்கள். அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். அங்க 7 பேர், 7 சீசர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அதிலே ஒருவர் தான் ஸ்தேவான். ஹல்லேலூயா, சொல்லுங்க, ஸ்தேவான். அந்த சீசன் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவரா? அவர் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சீசர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்களாமா? தம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய திருச்சபையை கட்டுவதற்காக அப்போஸ்தலர்களுக்கு உதவியாக இருக்கும்படி, ஆமென். இந்த பாருங்க, சாதாரண ஒரு விசுவாசியாய் இருந்து சீசனாக உயர்த்தப்பட்ட, ஆமென், அர்ப்பணிக்கப்பட்ட, ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தேவான் என்ற அந்த சீசரை வைத்து ஆண்டவர் பாருங்க பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சீசர்களே, உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? என் தலைவலி போறதுக்கே நான் 4 பேர்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. நான் போய் நான் யாருக்காவது ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அற்புதம் நடக்க போதா? இல்லை. அதற்காகத்தான் நாம் கர்த்தருடைய விசுவாசியாக இருந்து நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி பெற்று சீசர்களாக, ஆமென், நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நாம் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சீசர்களாக வளர்ச்சி பெற்று, ஆமென், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து, ஆமென், அந்த பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகம், அந்த பலனை, ஆமென், நீங்கள் எல்லாரும் கட்டாயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அங்கே பாருங்க, ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த ஸ்தேவான் என்ற சீசன் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை அவர் சாதித்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அந்த 6ஆம் அதிகாரம் 9, 10 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்றாங்க? இந்த ஸ்தேவானுடனே, இந்த சீசனாகி கர்த்தருடைய சீசனாகி ஸ்தேவானுடனே அநேகர் வந்து தர்க்கம் பண்றாங்க. ஆனா பாருங்க, 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எவ்வளவு ஞானமாய்! காரணம் கர்த்தருடைய அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த வல்லமை ஸ்தேவான் என்ற சீசனை கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வைத்தது. ஹல்லேலூயா. நீங்களும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சீசர்களே, நானும் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆமென். சபையிலே, ஆமென், ஊழியக்காரர்களுக்கு உதவியாக
ஆமென், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நானும் ஏதாவது கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார், ஹல்லேலூயா, அதற்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பாருங்க, 15ஆம் வசனத்தை கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம். அந்த ஸ்தேவான் அந்த சீசனுடைய முகம் எப்படி இருந்துச்சுங்களாமா? தேவதூதன் முகம் போல் அவன் முகம் தேவதூதன் முகம் போலிருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய முகங்களை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்களாமா? தேவதூதன் முகம் போல பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை, உங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சீசர்களே, ஆமென், ஆமென், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். கிறிஸ்து இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நாம் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, நம் மூலமாய் நம்மை சுற்றி இருக்கிற ஏராளமான ஜனங்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட போகிறது. ஹல்லேலூயா. இந்த கொரோனா காலத்திற்கு பின்பு, இந்த கொரோனா காலத்திற்கு பின்பு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கொரோனா காலத்திற்கு பின்பு கர்த்தருடைய சபை கட்டாயம் எழும்பியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சபை கட்டாயம் எழும்பியே ஆக வேண்டும். ஜனங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை கிராமங்கள் தோறும், ஜனங்கள் தோறும் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த எழுப்புதலிலே கர்த்தர் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு அவசியம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடைப்பட்ட நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை, அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ஸ்தேவான் ஐயா, இந்த சீசன் ஆகிய ஸ்தேவான் ஐயா என்ன செய்யறாரு பாருங்க. கடைசியில அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். 7ஆம் அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஸ்தேவான் ஐயா என்ன செய்யறாரு? அந்த சீசன் ஸ்தேவான் அந்த ஐயா பாருங்க, தேவனுடைய வசனங்களை ஆழமாக அறிந்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சீசர்களே, விசுவாசிகளே, கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய வேத வசனங்களை ஆழமாய் கற்றுக்கொண்டு நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தேவான் ஐயா வேத வசனத்துல ஆமென் வேதத்தை ஆராய்ச்சி செய்து ஆமென் ஆதியில இருந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆமென் ஆபிரகாம் ஐயா மோசேயாவை குறித்து நிறைய சத்தியங்களை அறிந்திருந்து அங்கு எதிர்த்து பேசக்கூடிய மக்களுக்கு ஆமென் கர்த்தருடைய வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு கூட ஜனங்களுக்கு அங்கே போதிக்கிறார், எடுத்துரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் கடைசியில் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தேவான் ஐயாவுக்கு விரோதமான ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்க? இவர் ஸ்தேவான் ஐயா கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார், இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். சீசன் என்பவன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் நானும் யாரை மகிமைப்படுத்தணும்? கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில கிறிஸ்துவை இந்த ஸ்தேவான் ஐயா மகிமைப்படுத்துறதுனால அந்த காலத்தில் இருந்த கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் என்ன செய்யறாங்களா? மூர்க்கமடைந்து 84ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 84 இருந்து பார்க்கும்போது நமக்கு நேரம் ஆகிவிட்டது. இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் 55 அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு
அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவான் ஐயா, ஸ்தேவான் ஐயா கிறிஸ்துவுக்காக ஆமென். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அந்த பரிசுத்த ஆவியின் பலம் நமக்கு கிடைக்கும் போது, பெற்றுக்கொள்ளும் போது, நாம் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 அதுல நம்ம ஒரு 5 குறிப்பு பார்த்திருக்கிறோம். அந்த சாட்சி என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை கொடுப்பதற்கும் அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஸ்தேவான் ஐயா கடைசியில பார்த்தீங்கன்னா அங்கே அவர் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், ஆமென், ஸ்தேவான் ஐயா அங்கே கிறிஸ்துவினுடைய நாமத்தை அறிவித்ததற்காக, கிறிஸ்துவை உயர்த்தினதற்காக அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கு இருந்த கிறிஸ்துவுக்கு விரோதமான மக்கள் என்ன பண்றாங்க? அவரை கல்லால் எறிகிறார்கள், கல்லால் எறிந்தார்கள். 59 பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ அடுத்து 60ஆம் வசனத்திலே அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பார்த்தீங்களா, இந்த சீசன் கர்த்தருக்காக தன் ஜீவனையே கொடுக்கும்படி. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நானும் இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தேவான் ஐயா இந்த சீசன் ஸ்தேவான் ஐயா கர்த்தருக்காக ஜீவனை கொடுத்தார். அது அவருடைய வாழ்க்கையில வைத்திருந்த தேவ சித்தம். ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் எல்லாருமே ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது தேவ சித்தமா இருக்கும் என்று சொல்லி அதை நாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய சீசனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவ சித்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் ஒன்று உறுதி, சீசன் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், வல்லமை அவசியம். இந்த ஸ்தேவான் ஐயா நமக்கு ஒரு சாட்சி. ஒரு சீசனாக இருந்து கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார். கடைசியில் தன் ஜீவனையே கர்த்தருக்காக கொடுத்தார். இது பெரிய பாக்கியம், இது பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியில் வரும் சாகுபோது சொல்றார், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும். எவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த ஒரு தேவ மனிதனாக இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆத்தும பாரம் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. தன்னை கல்லால் எரிகிறார்கள் என்று சொல்லி அவர்களை இந்த ஸ்தேவான் அவர்களை வெறுக்கவில்லை, அவர்களை சபிக்கவில்லை. ஆண்டவரே இவங்க தெரியாம செய்தாங்க, இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும் ஆண்டவரே, நான் என்னுடைய ஜீவனை கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்காக நான் மரிக்கிறேன், ஆனால் இவர்கள் மீது இந்த பாவம் சுமத்த வேண்டாம் ஆண்டவரே. காரணம் இந்த விழா ரட்சிக்கப்படணும் சொல்லி அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். ஆமென், நம்ம எல்லாரும் எழுந்து இருக்கலாம். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுப்பா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். அப்பா இயேசு, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு பெரிய தேவன் தம்முடைய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், நீங்கள்
அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த வல்லமை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, என்னையும் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் இதை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கீங்க, ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கேன் இல்ல, ஆண்டவர் கிராமத்தில் இருந்தாலும் சரி, இன்னும் தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான சில காரியங்கள்லாம் இந்த வேதத்துல நம்ம பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கிராமத்தில் இருக்கலாம், சாதாரண விசுவாசியா இருக்கலாம், ஆனால் நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சீசன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட சீசன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி, ஏசப்பா, நான் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் ஆண்டவரே. நான் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். நான் ஒரு சாதாரண விசுவாசியாக அல்ல, நான் சீசனாக உயர்த்தப்பட்டு, நான் சீசனாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, ஆமென், கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தேவான் ஐயா நமக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக ஒரு ஜீவனுள்ள சாட்சி. ஸ்தேவான் ஐயா கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனையே அர்ப்பணித்தார். ஆமென். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க, எவ்வளவு பெரிய மகிமை. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்காக அவமானம் அடைவதற்கு, ஆமென், கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்துவதற்கு, கிறிஸ்துவுக்காக ஜீவனையே கொடுப்பதற்கு அவர் தகுதியுள்ள நபராக, ஆமென், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி, ஏசப்பா, நானும் என்னை கர்த்தருடைய பணிக்கென்று, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று, ஆமென், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. நான் என்னுடைய திருச்சபையிலே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு உதவியாக, கர்த்தருடைய எங்கள் சபையிலே ஆண்டவர் ஏசப்பா கொடுத்திருக்கிற போதகருக்கு, ஆமென், ஆண்டவரே, ஊழியக்காரருக்கு உதவியாக இருந்து, ஆமென், சபை வளர்ச்சிக்கென்று, ஆத்தும ஆதாயத்திற்கென்று நானும் கிறிஸ்துவுக்காக சீசனாக நான் ஊழியம் செய்வேன். நான் சபையின் தூணாக இருப்பேன். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நான் சபையின் தூணாக இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஸ்தேவான் ஐயா வாழ்க்கை ரத்த சாட்சியாய் கர்த்தருக்கென்று மரித்தார். ஆமென். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எல்லாரும் ரத்த சாட்சியாய் மரிக்க ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு தேவனுடைய திட்டம் உண்டு. ஆமென். அநேக ரத்த சாட்சியா மரிச்சிருக்கிறாங்க. அநேகர் பூரண வயதிலே, ஆமென், ஊழியம் செய்து கர்த்தருக்காக அவர்கள் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். அப்படி இன்று இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன தேவ திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அது நமக்கு தெரியாது. அதை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆமென், அதை நீங்கள் வளர்ச்சி பெற, ஆமென், ஆமென், அதை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்குள்ளான வளர்ச்சி பெற அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய வழி நடத்துதலை நீங்களும் அதை உணர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி இயேசுவா. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய சீசர்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார், பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வரப்போகிற ஒரு பெரிய எழுப்புதல் நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களிலே ஒரு பெரிய எழுப்புதல் நாட்கள் நம்முடைய தேசத்திலே, உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. மிக வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த கொரோனா காலத்தின் முடிவிலே ஒரு பெரிய எழுப்புதல் இந்திய தேசத்திலும் முழு உலகத்திலும் ஏற்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக, கர்த்தர் தம்முடைய சபை எடுத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது.
அந்த எழுப்புதலிலே கர்த்தர் தம்முடைய சீசர்களை, தம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்புக் கொடுத்தால், நீங்கள் அர்ப்பணித்தால், உங்களையும் தேவன் வரக்கூடிய எழுப்புதல் காலத்திலே அப்பா இயேசு உங்களை பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். ஆமென். உங்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி இயேசப்பா. ஆமென். கர்த்தருக்காக பயன்படுவது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி இயேசப்பா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு படிக்க தெரியாதுங்க, எனக்கு ஒரு ஞானமும் இல்லை, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஞானத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி இயேசப்பா. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த ஆராதனை நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த தெய்வக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆமென். வரப்போகிற எழுப்புதலின் நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நன்றி இயேசப்பா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்திலே எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இம்மையிலும் மறுமையிலும் என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. இந்த உலகத்துக்குரிய இன்மைக்குரிய சகல பாதுகாப்பும் சகல ஆசீர்வாதமும் ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்னீங்களே ஆண்டவரே, கர்த்தருடைய சமாதானம் பிள்ளைகள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிரம்பி இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தருக்கு ஆசீர்வாதம் கொடுத்த தெய்வக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற பிள்ளைகள் எல்லாரையும் குடும்பமாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். Thank you Lord. ஆமென். ஆமென். நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஏசப்பா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்போம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.